பேசுவார். அனைவரும் அமர்ந்திருந்து நாம் முதலாவது ஒரு பாடலை பாடி அவரை உயர்த்த போகிறோம். இரண்டாவதாக தொடர்ந்து ஒரு 4 பாடல்களை எழுதினிருந்து கைகளை தட்ட போகிறோம். சரிங்களா? நல்லா ஃபஸ்ட்டு பாட்டு உங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டு, நல்லா உட்காந்து பாட போகிறீங்க. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் இயேசு கிறிஸ்து அவர் என் பாவத்தை எல்லாம் என்ன பண்ணார்? சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் வந்து பிறந்தார். நம்முடைய சாபங்களை போக்கும்படியாக வந்து பிறந்தார். நோயிலிருந்து ஒரு விடுதலை, பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை, கஷ்டங்கள்லேருந்து ஒரு விடுதலை. மனிதன் என்ன பண்ணுறான்? அங்கும் இங்கும் ஓடி, எனக்கு நிம்மதி கிடைக்காதா, எனக்கு விமோசனம் கிடைச்சிடாதா, எனக்கு இந்த உயர்வு கிடைத்ததாதா என்று சொல்லி பல முயற்சிகளை எடுக்கிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதன் இந்த உலகத்தில் டோட்டலாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாவத்திலேயே பிறந்து பாவத்திலே மரித்து அடிமையாக இருக்கும் போது, உனக்கு ஒரு புதிய ஜீவன் தர நான் இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறேன், உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தர போகிறேன். எப்படிப்பட்ட உன் வாழ்க்கை, முன்பான பழைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீ உள்ளபடியாகவே என்னை நம்பி நீ ஏற்றுக்கொள்வாயானால் உன் வாழ்க்கை மாறும், உன் குடும்பத்திலுடைய சூழ்நிலைகள் மாறும், எல்லாமே மாறும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாமே புதியதாய் மாறும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பெரிய ரட்சிப்பு நம்ம பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏன் இதை சொன்னோன்னா, இன்னைக்கு புதிதாக வந்திருக்கிறாங்க ஒரு சில பேர், அவங்களுக்கு அந்த ரட்சிப்பின் என்ன ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை தான் இன்னைக்கு நம்ம முழுசும் தெரிவிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம சங்கீதத்தில் பார்க்கும் போது சங்கீதம் 126ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 126:2 தான் அந்த கான்செப்டில் தான் இன்றைக்கி முழுசும் நம்ம ஆராதிக்க போகிறோம். என்னென்னா, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நமக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்பு தேவன் தருகிறார் என்றால் நம்முடைய முகத்தில் ஒரு என்ன இருக்கணும்? ஒரு மகிழ்ச்சி இருக்கணும், வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்க வேண்டும். ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு இருக்கிற அதே 24 மணி நேரம் தான் நம்மளுக்கும் அதே 24 மணி நேரம் தான். கரெக்டுங்களா? ஆராதிக்கிறவனுக்கும் அதே தான், நம்மளுக்கும் அதே தான். அவனும் ஓடி உழைச்சாதான் சாப்பாடு, நம்மளும் ஓடி உழைச்சாதான் சாப்பாடு. அவனுக்கும் 3 வேளை பசி எடுக்குது, நமக்கும் 3 வேளை பசி எடுக்குது. அவனுக்கு எனக்கு வித்தியாசம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? நடத்தை, சுபாவங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன வித்தியாசம்? நான் ரட்சிப்பு பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவனுக்கு கிடைக்க அதுதான் அந்த நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷத்தை ஏசப்பா நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்த்து புறஜாதிகள் என்ன பண்ணுவாங்க? அந்த ஆச்சரியப்பட்டு அவர்களிடத்துல சொல்லிக் கொள்வார்கள். பார்த்தீங்களா, இவங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க பாருங்க. நம்மளை மாதிரி தான் இருக்கிறாங்க, நம்மளை மாதிரி மிடில் கிளாஸாக இருக்கலாம், நம்மளை மாதிரி ஒரு பிலோ பாவர்ட்டி லைனில் கூட இருக்கலாம், இல்லை நம்மளை மாதிரி ரிச்சாக இருக்கிற பீப்புளாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்காங்க. இந்த மகிழ்ச்சி யாராலங்க தர முடியுதுங்கன்னு கேட்கும் போது தான் அந்த ரட்சிப்பு ஆண்டவர் இயேசு எனக்கு தந்தாருன்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த பாவத்திலேருந்து அறிக்கையிடாமல் அப்படியே சோர்ந்து போயே இருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் என்ன பண்ணியிருப்பான்? அறிக்கிட்டு மனம் திரும்பி ஒரு புதிய மனுஷனாக இருப்பான். மனஸ்தாபத்தில், மனசாட்சியில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் தைரியமாக நம்ம ஆராதிக்கிறோம். ஆனால் அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும். ஐயோ, சொசைட்டியில் என்ன பண்ணு. ஆனால் ஆண்டவர் நம்முடைய பாவத்தில் என்ன பண்ணார்? மன்னிச்சிட்டார். அப்போ அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உனக்கு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லலாம்? நானும் இதே பாவக்கட்டில் இருந்தேன், நானும் இதே கில்ட்டில் இருந்தேன், ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு சுத்த மனசாட்சி தந்தார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு தான் பரவி பாயணும் என்று சொல்லி விரும்புகிறார். ஹல்லேலூயா. தாவீது ஒரே ஒரு காரியத்தில் அவர் பாவம் செய்தார். ஆனால் பின்பாக வசனம் அவரை கொடுத்து சாட்சி கொடுக்கிறது, உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் அவன் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கும் நாம் உயிரோடு இருக்கிற நாள் மட்டும் நம்முடைய சாபங்கள், ரோகங்கள் எல்லாம் மன்னித்த இயேசுவுக்கு உண்மையோடு இருந்து ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என்று சொல்லி இந்த ரட்சிப்பை என்னை பார்த்து என்ன என் ஆனந்தம். ஹல்லேலூயா. உங்கள் ரட்சிப்பு உங்களுக்கு ஆனந்தமா கஷ்டமா? ஆனந்தமா. எத்தனை பேர் ஆனந்தம்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆனந்தமா? ஆனந்தம்னா என்ன?
ஆனந்தம்னா என்னங்க? சந்தோஷம், மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்தால் என்ன தருவார்? மகிழ்ச்சி, சந்தோஷத்தை தருவார். பக்கத்தில் இருக்கவங்களை கை கொடுத்து சொல்லுங்க, மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இல்லை சோர்ந்து போயிட்டீங்களா? என்னது? ஓகே ஓகே. என்னது? இங்கே ஒரு கோழி இருந்துச்சுன்னா நமக்கு அப்படியே மகிழ்ச்சி கொஞ்சம் குறையும். வர்ஷிப் பண்ணும் போது பறந்து இது வந்துடுமா? நல்லா தான் கேட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்க. அப்போ என்னன்னா, மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டீங்களா? புரியாதவங்க நீங்கள் எப்படி பாடுறீங்கன்னு பார்த்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ கேளுங்க, பாட்டு முடிச்சிட்டோன்னே, ஏன் பிரதர் இவ்வளோ மகிழ்ச்சியாக கைத்தட்டி பாடிட்டீங்களே, ஏன் சிஸ்டர் இவ்வளோ மகிழ்ச்சியாக கைத்தட்டி பாடிட்டீங்களேன்னு சொல்லும் போது அப்போ சொல்லுங்க, இயேசு என் பாவங்கள் சாபங்கள்லாம் போக்கி எனக்கு புது வாழ்வு தந்து மீட்டெடுத்ததுனால ஒவ்வொரு நாளும் நான் கொண்டாடி பாடுவேன். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்ல போகிறீங்க. சோர்ந்து போய் யாரோ மெதுவாக கைத்தட்டிட்டு மெதுவாக ஸ்லோவாக ஆராதனையில் டல்லாக இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து கேளுங்க, இன்னும் நீங்கள் ரட்சிப்பில் மகிழ்ச்சியாக இல்லையா அப்படின்னு கேட்க போகிறீங்க. ரெடியாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அதனால் அந்த மகிழ்ச்சியை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரை உங்கள் முகத்தில் நான் பார்க்கணும். பண்ணலாமா? ஆமென். அட்சய பட்சமாய் ரட்சிப்பை எங்களுக்கு அருளினாரே. அட்சய பட்சமாய் ரட்சிப்பை
நிச்சயம் சுவாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. வெண்ணங்கி பொன்னொடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. வெண்ணங்கி பொன்னொடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சொதரிப்போ. மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சொதரிப்போ. கையை கொடுத்து என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரா இல்லையா? ஆ, எத்தனை பேருக்கு ஒன்றும் பாவத்தை மன்னிக்கல அவரு? யாரும் சொல்ல முடியாது. எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டார். அறிக்கை செய்யும் போது அதை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. உலகத்தில் பாவம் செஞ்சுட்டு இருக்க மனிதனுடைய பாவத்தை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. என்னைக்கு அவன் மனம் திரும்பி ஒப்பு கொடுக்குறானோ அன்னைக்கு அவன் மீறுதல்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. மைக்கில் பேசுங்கம்மா, மைக்கில் பேசுங்க. Praise the Lord. இல்லை நீங்கள் இருங்க, பேசுங்க. Praise the Lord. Praise the Lord. ஓகேவா? Praise the Lord. ஓகே, Praise the Lord. சரி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. ஓகே. அதனால் அப்படி நம்மளை மீட்ட ஏசப்பா வந்து என்ன பண்ணுறாரு? நமக்கு தஞ்சம் அடைக்கலமா நம்மளை மன்னிச்சிட்டோன்னு என்ன பண்ணுறாரு? சொந்த மகனாக அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்த செல்ல பிள்ளைக்கு தரணும். எப்படி அந்த இளைய குமாரன் மீண்டுமாக தகப்பனிடத்தில் வரும்போது அவனுக்கு என்ன கிடைத்தது? வெகுமதிகள், ஆசீர்வாதங்கள். கேட்காமலே என்ன பண்ணார்? எல்லாருமே தந்தார். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு கேட்டான். எப்படி கேட்டான்? சித்தமானதை கேட்கல, சித்தம் அல்லாத காரியத்தை கேட்டான். வெளியில் போனான், சுயசித்தம் செஞ்சு போனான். திருப்பி சுயசித்தத்தில் தான் அழிவு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தேவ சித்தம் தான், தகப்பன் சித்தத்துக்கு தான் நாம் கீழ்ப்படின்னு சொல்லி வரும்போது தகப்பன் சித்தத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கும் போது அவனுக்கு ஆவியின் வஸ்திரம், ஆடைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? தகப்பன் தருகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி தகப்பன் சித்தத்துக்குள்ளே வரும்போது நாம் பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே ஜீவ அப்பமாக இருக்கிறார். அன்று ஏவாள் அவள் என்ன பண்ணா? ஒரு பாவத்தை சுயசித்தமாக சென்று அவள் என்ன பண்ணா? அந்த கனியை அவள் புசித்தாள். இன்னைக்கு தேவ சித்தத்துக்குள்ள ஒரு மனிதன் பிறந்து மீண்டுமாக வளரும்போது அவனுக்கு தேவன் என்ன பண்ணுறார்? தேவனுடைய வார்த்தை என்ற மன்னாவை தருகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என்ற மன்னாவை அவன் புசிக்கும் போது மரித்தாலும் அவன் பிழைக்கிறான். ஹல்லேலூயா. சுயசித்தமாக சென்று கவர்ச்சியாக சென்று ஒரு கனியை புசிக்கும் போது அந்த இடத்துல சாபம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படிப்பட்ட ரட்சிப்பை தந்த இயேசு நம்மை கண்மனை மேலே தூக்கி நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசுவை நாம் கொண்டாடி பாடப்போகிறோம். அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருக்கீங்களா? பாடலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட்.
கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆமென். ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே, தூயவரே, துணையாளரே, துணைக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துணைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, நேரத்தில் பலவீன நேரங்களில் கிருபைய கண்ணீரையா. பலவீன நேரங்களில் சோர்ந்து போன நேரத்தில் கண்ணீரையா. என் கணநானே இயேசு ராஜா என் கணநானே, எதற்கும் எனக்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் கணநானே, எனக்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஹalleluya ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இப்படிப்பட்ட நேசருக்கு என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஒவ்வொரு நாளும் ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
உலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். உலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் வந்து ஆரைன நாடும் உள்ள நாள்களில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஒரு புது பாட்டு, ஒரு புது வாழ்க்கை, புது ரட்சிப்பு எல்லாருமே தந்துட்டாரு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு காரியம் நடைபெறுதுன்னா, முதலாவது ஒரு ஆசீர்வாதம், மேன்மை எல்லாமே கிடைக்குது. எல்லாம் அமர்ந்துக்கலாமா? அடுத்த பாட்டுக்கு எந்திரிச்சிடலாம். என்ன பண்ணுறோம்? ஒரு மேன்மை எல்லாமே கிடைக்குதுங்க. ஆனால் அதோடு சேர்ந்து என்ன கிடைக்குது? சில போராட்டங்களும் ஃப்ரீயாக தந்துடுறாங்க. அப்படி தானே? எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு, சில பாடுகளும் ஃப்ரீயாக உண்டு. அப்படி தானே? ஆமென். ஆசீர்வாதம் ஒரு கையில் தந்தாங்கன்னா ஒரு பாடுகள், ஒரு நுகங்களும் உண்டு. இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு ஒரு தாழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம சோர்ந்து போகிற மனுஷன். ஒன்று அவனுடைய வாழ்க்கைக்கான தாழ்ச்சியாக இருக்கலாம், குடும்பத்தில் ஒரு தாழ்ச்சியாக இருக்கலாம், சரீரத்தில் ஒரு தாழ்ச்சியாக இருக்கலாம், ஊழிய பாதையில் ஒரு தாழ்ச்சியாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் தான் உங்களை அப்செட் பண்ணும். உங்களை அப்செட் பண்ணுற என்ன விஷயம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும். நான் எதுக்குமே பயப்படவே மாட்டேன், அசுரவே மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு உடம்பு வலியில் ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? முடியாது. எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் அவ்வளோதான். அது ஒரு நார்மலாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்கு வரோம், எத்தனையோ சூழ்நிலை எல்லாம் தாண்டி தாண்டி வரும் வாழ்க்கையில். ஒவ்வொரு பாதையும் ஒரு தாழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் வரும்போது என்ன ஆயிடுது? பிசாசு பேச ஆரம்பிச்சிடுறான். நீ ஆராதிக்கிறது வேஸ்ட்டு, செபிக்கிறது வேஸ்ட்டு, சர்ச்சுக்கு போய் என்ன உனக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் நெகட்டிவாகவே நம்ம மைண்டில் காணப்படும். அப்போ அந்த எதிர்மறையான சிந்தனையை எதிர்கொள்ள வேண்டும் என்றால், சிங்க குட்டிகள் பட்டினி அடைந்து தாழ்ச்சியாக இருக்கும், நான் கர்த்தரை தேடுறேன், எனக்கு குறைவில்லாமல் நடத்துகிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. அற்புதம் என்பது என்னை பொறுத்தளவுக்கு நான் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்கிறது தான் அற்புதம் நம்ம நினச்சிட்ருக்கோம். பார்க்காம நடக்கிறது தான், நினைக்காதது நடக்கிறது தான் அற்புதம். ஹல்லேலூயா. இந்த உலகம் இந்த காரியம்லாம் இருந்தால் தான் அற்புதம் நினைக்கும். ஆண்டவருடைய பார்வையில் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை. ஹல்லேலூயா. அதனால் இந்த காலத்தை, இந்த ஒரு சூழ்நிலையை வைத்து உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணிடாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதனால் ஆண்டவர் கடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவர் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையை குறைவில்லாமல் வழிநடத்த அவர் உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் காலை வேளையில் ஒரு சில குறைவுகளோடு நீங்கள் வந்து அமர்ந்திருக்கலாம், ஒரு சில தேவைகளோடு வந்து அமர்ந்திருக்கலாம். அது உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு கூட உங்கள் மனசில் என்ன குறை இருக்குது, என்ன தேவை இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கு என்ன கஷ்டம் தேவைன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன நீட்ஃபுல் ஹெல்ப் செய்யணும்னு அவருக்கு தெரியும். அப்போ எஸ்ஸப்பா, உண்மையை நம்பி இருக்கிறேன், நீர் ஒருபோது என்னை கைவிட மாட்டீங்க, நான் தாழ்ச்சி அடைவதில்லை, நீங்கள் மெய்ப்பர் என்று சொல்லி, ஆண்டவரே உண்மை நான் தேடுகிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லக்கூடாதப்பா. என் வாழ்க்கையில் எதிரிகள் முன் ஒரு விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துங்கப்பா. சத்துருகளுக்கு முன்பாக தலை குனிந்து விடாதீங்கப்பா. என் சமுதாயத்தில் என்னை தலை குனிந்து விடாதீங்கப்பா. என் உறவினர்கள் மத்தியில் என்னை தலை குடையும் விடாதீங்கப்பா. ஊழிய பாதையில் இந்த சமுதாயத்தில் தலை கூட விடாதீங்கப்பா. ஆண்டவரே உண்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரை நம்பினாங்க, என்ன அவங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தரை நம்பினாங்க, அவங்க வாழ்க்கை மாறினது. ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற அனுபவத்தை எங்களுக்கு தாங்க. ஹல்லேலூயா. தானியேல் நம்பினாரு, ஆனால் வாழ்க்கை அவ்வளோ சீக்கிரமாக அந்த நல்ல பேர், அவ்வளோ நல்ல ஒரு உயர்வு அவருக்கு கிடைச்சதில்ல. கர்த்தர் உண்மையாக தேடும் போது சிங்க கபி உண்டுது. கர்த்தர் உண்மையாக தேடும் போது சில பாடுகள் உண்டு. இந்த உலகம் நம்மளுக்கு அனுமதிக்கும்.
அது அவிசுவாசத்துக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஜெபிக்காம விட்டுறக்கூடாது. சிங்க கெபினாலும் நம்ம விடுதலையோடு ஜெபிக்கும் போது தான் சிங்கங்கள் வாய்கள் கட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? நினச்சி பாருங்க. நம்ம ஜூலெல்லாம் பார்க்குறோம்ல, யாரோ ஒருத்தர் தூக்கி குழந்தைங்க போயிடுச்சுன்னா கைவிட்டு போயிடுது, சாப்பிட்றது. பக்கமாக நியூஸில் நாய்ங்க என்ன பண்ணுதுங்க, எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிடுது. அப்போ ஒரு சிங்கங்கள், அத்தனை சிங்கங்கள் அந்த காலத்தில் கொடூர தண்டனை. எப்படி சிங்கங்கள் வாய் கட்டப்பட்டிருக்கும் யோசிங்க. நம்மளால் முடியுமா? நம்மளால் செய்ய முடியுமா? யோசிச்சு பார்க்கணும், கம்பேர் பண்ணணும். அதான் ஆதிகால பரிசுத்தவான்களோட நம்ம வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கணும். நம்ம எந்த லெவலில் இருக்கோம், அவங்க எந்த லெவலில் இருக்கிறோம். யோசுவாவால் எப்படி ஒரு சூரியன் எடுத்து முடிஞ்சு, எப்படி யோசேப்புக்கு அந்தளவுக்கு ஞானம் கிடச்சிது, எப்படி தாவீதுக்கு கோலியாத்தை முறியடிக்க தைரியம் கிடச்சிது, கிதியோனுக்கு எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு சண்டை போடக்கு தைரியம் வந்துச்சு, சிம்சோனுக்கு எப்படி அந்த கழுதையை தாடை எலும்ப வச்சுட்டு 1000 பேரை கொல்ல அவனுக்கு எப்படி பலம் வந்துச்சு, எப்படி தூணை சாய்க்க முடிஞ்சு. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதுதான் எண்ணி படைக்க முடியாத அதிசயமான காரியங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தோட பார்வையில் ஒரு காரியங்கள்லாம் நடக்கும்னு இருக்கும். இந்த உலகத்தில் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்கிறோம். பக்கமாக என்ன இருந்துச்சுங்க, ஜெமினி, ஏஐ எல்லாம் வந்து வீடியோ எல்லோரும் போட்டாங்க. நான் கூட பண்ணேன். அதில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது என்ன பண்ணிடுது, நம்மளுக்கு பண்ணி காட்டிடுது. நம்மளை சின்ன வயசு பண்ணி காட்டிடுது, அழகாக காட்டுது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது பண்ணிடும். நம்ம சர்ச்சு இப்போ பழைய சர்ச்சு ஃபோட்டோவை போட்டு எல்லாருமே, இப்போ ஜானையா, அப்பா, பால்ச்சலத்தத்தை எல்லாருமே வச்சு, எல்லா ஃபோட்டோவை வச்சு, நம்ம ஃபோட்டோவை வச்சு, எல்லாத்தோடு சேர்ந்து எனக்கு ஒரு குரு ஃபோட்டோ வேணும்னு ப்ராம்ப்ட் அடிச்சிட்டிங்கன்னா அது அப்படியே ஒரிஜினலாக அவங்க குரு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பண்ணி தந்துடும் நம்மளுக்கு. இதுதான் ஜெமினி ஏஐ பண்ணுற வேலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ப்ராம்ப்ட் பண்ணுறது பண்ணிடும். இந்த உலகத்தில் கண்டுபிடிச்ச ஒரு ஆப்பே நீங்கள் நினைக்கிறது செய்யும்னா, ஆண்டவர் கரத்தில் நீங்கள் சொல்கிற வேண்டுதல் செய்யுமா, கேட்கப்படுமா, கேட்கப்படாதா? எனக்கு இப்படி இருக்கணும், எனக்கு இப்படி என் வாழ்க்கை இருக்கணும், இப்படி என் ஊழியம் இருக்கணும், இப்படி இருக்கணும் நீங்கள் ஆசைப்படணும். அதுக்கு நீங்கள் எப்படி கேட்கணும், கரெக்டான ப்ராம்ப்ட் கொடுக்கணும், கரெக்டான வரிகளை கொடுக்கணும். ஏதோ தானன்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணாது, ஏஐ கூட பண்ணாது. நீங்கள் ஏதோ தானன்னு பண்ணாமல் முழுமையாக வசனத்தின் ஆராதனத்தோடு, இந்த வசனத்தில் சொல்லியிருக்குது என் வாழ்க்கையில் செய்யுங்கன்னு சொல்லி, அந்த ஒரிஜினல் ப்ராம்ப்ட் உங்கள் ப்ரேயர் தான். அதை நீங்கள் செய்யும் போது பரத்திலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு, பரத்திலேருந்து ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க. இவ்வளோ அட்வான்ஸாக போயிருக்க உலகத்தில் இருக்கிற ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் உருவாக்குனது ஒரு மனிதன். அந்த மனிதனை உருவாக்குனது நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர் நினச்சி பாருங்க. ஹல்லேலூயா. உண்டாக கடவுது ஒரே ஒரு ப்ராம்ப்ட் தான். சூரியன் சந்திரன்லாம் உண்டாயிருச்சு. உண்டாக கடவுது மரம் செடி கொடிகள்லாம் உண்டானது. கற்பனையில் மட்டும்தான் ஏஐயால் செய்ய முடியும், ஆண்டவரால் நிஜத்திலையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய செயல். அதனால் எல்லா சூழ்நிலையும் நம்ம தாழ்ச்சி அடையாமல் இருக்க வேண்டும்னால் உண்மையாக அவர் என்ன பண்ணணும், சார்ந்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையாக நம்பி இருக்கணும். நம்புவீங்களா? சோர்ந்து போவீங்களா? சோர்ந்து போக மாட்டீங்களா? இன்னும் எல்லாம் சோர்ந்து தான் இருக்கீங்க. பிசாசு உங்கள் எண்ணத்தை, மனசை எல்லாத்தையும் சோர்வுடைய வச்சுட்டான். அப்போ எப்படி ஆராதிப்போம்? ஆராதிக்க முடியாது. அந்த ஆராதனையில் விடுதலை இருக்காது. அந்த ஆராதனையில் நீங்கள் உற்சாகமாக இருக்கணுமே, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நம்ம அதனால தான் இந்த மியூசிக் செட்டெல்லாம் போட்டு பண்ணுறதில்ல. மற்ற சர்ச்சில் என்ன பண்ணுவாங்க, உள்ள சென்னையில் ஒரு சர்ச்சில் எல்லாம் ஒர்ஷிப்பில் நீங்கள் செய்தியில் தூங்கக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்க, செய்தியில் ட்ரம்ஸ் வாசிப்பாங்க, செய்தியில் கீபோர்டு வாசிப்பாங்க. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அப்படின்னு அடிப்பாங்க. அப்போ தான் விசுவாசிங்களாம் அப்படியே முழிச்சிருந்து கேட்பாங்களாம். இப்படி போயிட்டுருக்கு எல்லாம் சத்தியம் கேட்க வைக்கிறதுக்கு. நம்ம உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், கவனிங்க, லிசன். நம்ம கவனிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தையை கவனிக்கிறது ஒரு ஆசீர்வாதம். அதனால் இந்த தாழ்ச்சியாக உண்டாகுதுன்னு தான் அந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஆண்டவர் அசூரன்ஸ் தராரு. உலகத்தில் பிரச்சனை போராட்டம் வந்தால் உடனே ஒரு தாழ்ச்சி வந்துடுது உங்கள் வாழ்க்கையில். பைபிளை தெரியுது, சத்தியம் கேட்குறோம், என்ன தான் தெரிஞ்சிருந்தாலும் ஒரு கவலை, ஒரு லாங் ஃபேஸ் நம்மளுக்கு வந்துடுது. ஏன் தெரிலையே? எத்தனை பேர் கவலைப்பட்டிருக்கீங்க, தாழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க? நான் தாழ்ச்சியே அடையலைப்பான்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆனானப்பட்ட எலியாவே என்ன பண்ணார், உட்காந்துட்டார். அதனால் பிரியமான சகோதரனே, சகோதரியே, பிசாசு நம்மளை சோர்வுடைய வைப்பான் சூழ்நிலை நிமித்தம். நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் செல்வனுடைய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா.
ஆண்டவர் தினந்தோறும் பலப்படுத்துகிறார் கிருபையை தந்து. அதனால் இந்த நாட்களிலே நீங்கள் எப்படி இருக்கணும்? தைரியமாக இருக்கணும். சங்கீதம் 126:2 ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். இன்றைக்கி ஆனதுன்னு அந்த கான்செப்ட் தான். நம்முடைய வாய் நகைப்பினால் இருக்கணும், நம்முடைய முகம் சிரிப்பாக இருக்கணும். என்னுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது, அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கு முன்பாக நம்முடைய முகம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் மகிழ்ச்சியாக பாடுவீங்களா? இன்னைக்கு கிறிஸ்துவ மூஞ்செல்லாம் எப்படி இருக்குது? சில இடத்துல எல்லாம் பரிதாபமாக இருப்பாங்க, எல்லாம் இழந்த மாதிரி பரிதாபமாக இருப்பாங்க. அப்போல்லாம் இருக்கக்கூடாது, மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டவரோட பிள்ளைங்க மகிழ்ச்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாம் பாருங்கள், மகிழ்ச்சியாக ஆடிக்கிட்டே டான்ஸ் ஆடுவாங்க, பாடுவாங்க வர்ஷிப்பில். அவங்க வர்ஷிப்பே பயங்கரமாக இருக்கும். அவங்க வர்ஷிப்பில் பார்த்தா அது மாதிரி யாருமே பண்ண முடியாது. ஒரு பாட்டில் 10 டிரான்ஸ்போக்ஷனுக்கு போவாங்க, அப்படியே ஹை ஹை ஹைன்னு பாடிட்டே இருப்பாங்க. அவ்வளோ மகிழ்ச்சியாக அவங்க வர்ஷிப்போட வெளிப்பாடு பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடிலாம் யார் ஜான் ஜபராஜ் நிற்க முடியாது, யாரும் நிற்க முடியாது. அவங்க வாசிக்கிற வாசிப்புக்கெல்லாம் பயங்கரமான ஆளுங்க அவங்கெல்லாம். அதெல்லாம் என்னென்னா ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாட்டு. அதனால் பிரியமான சகோதர சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா எனக்கு குறைவில்லைன்னு நீங்கள் நம்பணும். இயேசு என்னோட இருக்கிறதுனால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புவீங்களா? பாடலாமா? சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே.
உற்சாகமாக கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களிகூருவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களிகூருவோம் 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 கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களிகூருவோம் களிகூருவோம் கவலைகள் மறந்து களிகூருவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களிகூருவோம் நினைப்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார் நினைப்பதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார் களிகூருவோம் களிகூருவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் ஆமென் களிகூருவோம் களிகூருவோம் கவலைகள் மறந்து களிகூருவோம் கைதட்டி பாடி மகிழ்ச்சியோடு கர்த்தர் சமூகத்தில் களிகூருவோம் ஆமென் கைதட்டி பாடி தேவன் செய்த நன்மைகளை எண்ணி சமூகத்தில் களிகூருவோம் பயப்படாதே உன்னை நீ கண்டே எனக்கே சொந்தம் என்றார் நானல்ல பயப்படாதே உன்னை நீ கண்டே எனக்கே சொந்தம் என்றார் களிகூருவோம் களிகூருவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களிகூருவோம் களிகூருவோம் கவலைகள் மறந்து களிகூருவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களிகூருவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில் களிகூருவோம் நன்மையும் தீமையும் நம்மை தொடரும் விசுவாசத்தோடு நன்மையும் தீமையும் நம்மை தொடரும் களிகூருவோம் களிகூருவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களிகூருவோம் களிகூருவோம் கவலைகள் மறந்து களிகூருவோம் கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில்
கோட்டைக்கு முன்பாக என்ன பண்ணாங்க? கை தட்டி ஆர்ப்பரிச்சு பாடினாங்க. ஹல்லேலூயா. ஹalleluya. அவங்களுக்கு முன்பாக கோட்டையே தெரியல, அவங்களுக்கு முன்பாக பாலும் தின்னு ஓடுகிற தேசம்தான் தெரிஞ்சுச்சு. ஹல்லேலூயா. எனக்கு முன்னாடி ஆசீர்வாதம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கோட்டையை பார்க்க மாட்டாங்க, அந்த கோட்டைக்கு பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க. எனக்கு முன்னாடி பிரச்சனை தான் இருக்கிறவங்கனால முடியாது, கோட்டை மேல் இருக்கிற அந்த பிரச்சனையை தான் பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால், நீ ஆராதித்தால் தான் அந்த கோட்டைகளை நிர்மூலமாக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க துதிச்சாதான் சத்ருவின் கோட்டைகளை மூதிக்க முடியும். ஹல்லேலூயா. போருக்கு செல்லும் முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம்? எக்காலத்தை ஊதுவாங்களாம். போருக்கு சொல்லும் போது ஒரு படைகள் வரவுக்கு முன்பாக ட்ரம்பட் ட்ரம்ஸ் எல்லாம் அடிச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த காலத்தில் நம்முடைய சோழ பாண்டிய மன்னர்கள்லாம் அப்படி பண்ணுவாங்களாம். வரலாற்றில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்துட்டு யுத்த பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் அதுக்கு ஒரு பேர் அழகாக உண்டு. அதெல்லாம் பாடி தான் அந்த யுத்தத்துக்கு செல்வாங்களாம். அதை கேட்கும் போதே யார் சத்தம் அதிகமாக இருக்குன்னு கேட்டோன்னே எதிரிக்க என்ன ஆயிரும்? பயம் வந்துடும். நம்முடைய ஆயுதங்கள் துதி மட்டும்தான் கிறிஸ்தவனுக்கு. துதி எடுத்தால் தான் சாத்தான் ஓடுவான். ஹல்லேலூயா. உலகத்திற்கு மனிதனுக்கு 1000 வழி இருக்கலாம் பிரச்சனையை போக்குறதுக்கு, எனக்கு ஒரே வழி, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான். ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமாக கையை தட்டலாமா? உங்கள் பிரச்சனையை பார்க்காதீங்க, உற்சாகமாக விடுதலை இப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆராதிக்கிற வேலையில் எல்லா கைகளை தட்டி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் விசுவாசத்தோடு நம்ம பாட போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பாடலாமா?
அக்கினி அபிஷேகம் அபிஷேகம் எல்லா கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். நம்ம பலத்தின் அடிமையாளர் பலம் செய்ய தேவன் நமக்கு உதவி செய்கிற தகப்பனாக இருக்கிறார். அவன் நல்லவர். எல்லா கைகளை தட்டி ஆவியானவரை வாஞ்சித்து ஆமே துதிக்கிறோம். நன்றி ஆவியானவரே. ஆமென். துதிக்கிறோம். ஆமென். எஸ்ஸப்பா, நாங்கள் பலத்தின் மேலே பலன் அடையினேங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒரு நாளும் பலனை தாங்கப்பா. இந்த உலகம் என்கின்ற போர்க்களத்தில் எங்கள் வாழ்க்கை ஜெயிக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு வேணும். சத்துரு என்னதான் முறிச்சு செய்கிறான். இந்த கடைசி காலத்தில் நிற்கிறவன் கூட விழுந்து போகிறான். இப்படிப்பட்ட உலகத்தில் நாங்கள் கடைசி வரைக்கும் அழியாமல் இருக்கணும்னா நீங்கள் எங்களுக்கு வேணும். உங்கள் கிருபை எனக்கு வேணும். நீங்கள் இல்லாட்டி எதுவுமே இல்லைப்பா. எப்பயும் எங்கள் நினைவா நீங்கள் இருக்கணும். எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் இருக்கணும்ப்பா. எங்கள் இதயத்தில் எப்பயும் நீங்கள் இருக்கணும். நீ தங்குற ஆலயம் இது. எப்பொழுதும் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் உலாவிட்டே இருக்கணும்ப்பா. நாங்கள் ஒடுக்கி கீழ்ப்படுத்தி காத்துக்கொள்கிறோம். ஒரு விசை நாம் நிறைவு செய்ய போகிறோம். இந்த வேலையில் ஒரே ஒரு விசுவாச அறிக்கை மட்டும் நம்ம சொல்லிட்டு முடிக்க போகிறோம். சங்கீதம் 126:2 எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 126:2 எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறீங்க. உங்கள் சூழ்நிலையை பார்த்து சொல்ல போகிறீங்க. நம்முடைய வாய் அப்படின்னு வர இடத்துல எங்களுடைய வாய், எங்களுடைய நாவு அப்படின்னு சொல்ல போகிறீங்க. சொல்லாமா? அப்பொழுது எங்களுடைய வாய் நகைப்பினாலும் எங்களுடைய நாவு ஆனந்த சுத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி ஆரம்பத்தில் ஒருக்க தந்துட்டாரு.
முடியும் வரை அந்த நம்பிக்கையை மட்டும், அந்த மகிழ்ச்சியை விட்டுறாதீங்க. இப்போ நீங்கள் அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும்போது உங்கள் அங்காளி பங்காளி, வேலை செய்கிற இடத்துல உங்கள் உறவினர்கள், அக்கா மாமா சித்தப்பா யாராக இருந்தாலும் சரி, எந்த உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்களை பார்க்குறவங்கள, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கலாம், நண்பர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம், சொந்தக்காரங்க எத்தனையோ பேர் இருக்கலாம், எத்தனையோ பேர் உங்களை தினந்தோறும் பார்க்குறாங்க. அவங்க வாயிலிருந்து வார்த்தையை நீங்கள் கேட்கணுன்னா ஆண்டவர் கீழ்ப்படிந்து மாத்திரம் நடந்து கொள்ளுங்க. எப்பயும் மகிழ்ச்சியாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. அப்படி நீங்கள் இருக்கும்போது இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீங்க. ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவனுக்கு பெரிய ஆசீர்வாதமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம் முழங்கால் படியிடுவோம், ஒப்பு கொடுத்து செய்து முடிப்போம். அன்பில் ஆண்டவரே, நாடு முழுவதும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் எப்படியெல்லாம் தெரிவிக்க வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆராதித்து பாடினோம். ஆண்டவரே, எங்களோட கிரேசியதுக்காக நன்றி. தொடர்ந்து விடுகிற எல்லா பகுதியிலும் கடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நல்ல இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை அனைவரும் அறிக்கையெல்லாம்